வணக்கம். நாம பாக்குற, கேக்குற, உணர்ற விஷயங்கள் எல்லாம் உண்மையில என்ன? வாங்க, இந்த உலகத்தை நாம எப்படி அனுபவிக்கிறோம்னு ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போகலாம். பாருங்க, இந்த ஒரு வரி நாம சுகம்னு நினைக்கிற விஷயத்தையே தலைகீழா புரட்டி போடுது. என்ன சொல்றாங்க இதுல? வாங்க கொஞ்சம் ஆழமா பாப்போம். இப்போ நல்லா இனிப்பா ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் வருமே, ஆஹா, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த இனிப்பு அது உண்மையா எங்கிருந்து வருது? என்னடா கேள்வி இது? இனிப்பு ஸ்வீட்ல இருந்து தானே வரும்னு தோணுது இல்லையா? ஆனா பொறுங்க, இதுக்கான பதில்ல தான் நம்ம உடம்பும் மனசும் எப்படி வேலை செய்துங்கிற ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. சாதாரணமா நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு ஸ்வீட்னா அது இனிக்கும், ஒரு லைட்னா அது வெளிச்சமா இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஆனா இது கதையோட ஒரு பாதிதான்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த முழு கதையும் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சக்திய பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் ஜீவகாந்தம், அதாவது நம்மளோட உயிர்காந்த சக்தி. சிம்பிளா சொல்லணும்னா இத உங்களோட பர்சனல் எனர்ஜி ஃபீல்டு மாதிரி, உங்க உடம்ப ஓட வைக்கிற ஒரு கரண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். நல்லா கவனிங்க. நீங்க ஒரு பொருளை நேரடியா அனுபவிக்கிறதே இல்ல. அதுக்கு பதிலா அந்த பொருள் உங்களோட சொந்த எனர்ஜியில ஏற்படுத்துற மாற்றத்தை தான் நீங்க ஒரு உணர்வா அனுபவிக்கிறீங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க ஒரு உதாரணத்தோட இத பார்க்கலாம். இப்போ சூடா ஒரு பாதாம் அல்வா சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்குவோம். நாம என்ன நினைக்கிறோம்? அல்வாவோட இனிப்பு சுவைக்கிறோன்னு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த அல்வா உங்க உடம்புக்குள்ள போய் உங்க ஆற்றல் மட்டத்தை ஒரு லெவலுக்கு உயர்த்துது பாருங்க. அந்த உயர்வை தான் நீங்க ஆஹா என்ன ஒரு இனிப்புன்னு உணர்றீங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க 1ங்கிற ஆற்றல் நிலையில இருக்கீங்க. அல்வாவோட ஆற்றல் நிலை 10. நீங்க அதை சாப்பிட்டதும் உங்க ஆற்றல் 1லிருந்து 10க்கு உயருது. இந்த உயர்வை தான் நாம இனிப்புன்னு சொல்றோம். அப்போ பாருங்க, மாற்றம் நடந்தது உங்களுக்குள்ளதான். சரி, ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாத்துடலாமா? இப்போ நீங்க அல்வா சாப்பிட்டு 10ங்கிற ஆற்றல் மட்டத்துல இருக்கீங்க. அந்த உச்சத்துல இருக்கும்போது அதை விட ஆற்றல் குறைவான, அதாவது 5ங்கிற அளவுல இனிப்பு இருக்கிற ஒரு காஃபிய குடிச்சா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நம்ப முடியலனாலும் இதுதான் உண்மை. உங்களுக்கு அந்த காஃபியோட இனிப்பே தெரியாது. ஏன்னா உங்க ஆற்றல் மட்டம் ஏற்கனவே 10ல இருக்கு. 5ல இருக்கிற காஃபியால அந்த மட்டத்தை இன்னும் உயர்த்த முடியாது. அதனால உங்களுக்கு அதோட சுவை தெரியாது. அப்போ இதிலிருந்து என்ன புரியுது? நாம உணர்ற எந்த ஒரு விஷயமும் தனிப்பட்டது கிடையாது. அது முழுக்க முழுக்க அந்த நேரத்துல நம்மளோட உள் ஆற்றல் நிலை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அமையும். சரி, இந்த விதி வெறும் இனிப்பு கசப்புக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. நம்ம வாழ்க்கையில நாம அனுபவிக்கிற இன்பம், துன்பம்னு சொல்ற எல்லா உணர்வுகளுக்கும் இதுதான் அடிப்படை. பாருங்க, உங்ககிட்ட ஜீவகாந்த ஆற்றல் நிறைய, அதாவது உபரியா இருக்கும்போது அதை நீங்க செலவு செஞ்சா அது உங்களுக்கு இன்பமா தெரியும். அதுவே ஆற்றல் ஒரு பேலன்ஸ்டு லெவல்ல இருந்தா ஒரு மனநிறைவு இருக்கும். ஆனா எப்போ அந்த ஆற்றல் ரொம்ப குறைஞ்சு பற்றாக்குறை ஆகுதோ அப்போ நீங்க ஆற்றலை செலவு செஞ்சா அது உங்களுக்கு வலியா, அதாவது துன்பமா மாறிடும். நாம எப்படி இன்பம் எங்கிருந்து வருதுன்னே தப்பா புரிஞ்சுக்கிட்டு நமக்கே தெரியாம நமக்கு நாமே தீங்கு செஞ்சுக்கிறோன்னு புரிய வைக்க ஒரு சூப்பரான உண்மை இருக்கு. ஒரு நாய், அது கையில கிடைச்சது ஒரு காஞ்சு போன எலும்பு துண்டு. அது ஆசையா கடிக்குது. ஆனா அதோட கூர்மையான முனைகள் அந்த நாயோட ஈறுகளை கிழிச்சு ரத்தம் வருது. பாவம் அந்த நாய் அந்த ரத்தத்தோட சுவைய எலும்புல இருந்து வர்றதா தப்பா நினைச்சுக்குது. அந்த இன்பத்துக்காக இன்னும் இன்னும் வேகமா கடிச்சு தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்படியானா இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இந்த சிம்பிளான மெக்கானிசம் நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கைய இன்னும் அறிவா தெளிவா நிர்வகிக்கிற சக்தி நம்ம கைக்கு வந்துடும். இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, இது ஒரு பிராக்டிக்கலான வாழ்க்கை பாடம். நம்ம உயிர் சக்தியான ஜீவகாந்தம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கு. அதனால புலன்களை அடக்கிறதுங்கிறது வேற, ஆற்றலை சரியா நிர்வகிக்கிறதுங்கிறது வேற. ரொம்ப அதிகமா புலனின்பத்துல ஈடுபடும்போது நம்ம உயிராற்றல் குறைஞ்சு சோர்வு, நோய், மன அழுத்தம்னு எல்லாம் வருது. ஆனா அதே ஆற்றலை நாம சரியா பாதுகாத்து நிர்வகிச்சா ஆரோக்கியம், அமைதி, நீண்ட ஆயுள் எல்லாமே சாத்தியம். ஆக விழிப்புணர்வோட வாழ்றதுனா என்ன? நாம செய்யற ஒவ்வொரு வேலையும், நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு அனுபவமும் ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஆற்றல் பரிமாற்றம்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுதான். அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இந்த உலகத்தையே அனுபவிக்கிறோம், இல்ல நமக்குள்ளேயே நம்ம சொந்த ஆற்றல் மாறிக்கிட்டே இருக்கிறத அனுபவிக்கிறோமா? இந்த உடல், உயிர், மனம் பத்தின ஆழமான பார்வை உங்க ஆர்வத்தை தூண்டிருக்கோன்னு நம்புறேன்.
இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க யூடியூப்ல கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி சேனலை பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விளக்கத்தை கேட்டதற்கு ரொம்ப நன்றி.